அனைவருக்கும் காலை வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அமெரிக்க பொருளாதார நிபுணர் பால் ராபின் கிரக்மேன் அவருடைய பிறந்த தினம் என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர் பேராசிரியர் பால் ராபின் கிரக்மேன் பிறந்த நாள் இன்று. அமெரிக்காவின் அல்பனி நகரில் 1953 பிறந்தார். புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும் மாசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முனைவர் பட்டமும் பெற்றார். ஐசக் அசிமோவின் ஃபவுண்டேஷன் நாவல்களை படித்ததால் பொருளாதாரத்தில் ஆர்வம் பிறந்தது. ஐசக் அசிமோ அவரை பற்றி நம்ம ஏற்கனவே தொடர்களில் பார்க்கத்தான் செய்கிறோம். ஐசக் அசிமோவின் ஃபவுண்டேஷன் நாவல்களை படித்ததால் பொருளாதாரத்தில் ஆர்வம் பிறந்தது என்கிறார் இவர். எம்ஐடி, ஸ்டான்போர்டு, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸு, கலிபோர்னியா பல்கலைக்கழகம் என உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரத்துறை பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். சர்வதேச பொருளாதாரம், இன்டர்நேஷ்னல் எக்கானமி, பொருளாதார புவியியல், எக்கானமிக் ஜியாகிரபி, இல்லை ஜியோ எக்கனாமி அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எக்கானமிக் ஜியாகிரபி, சர்வதேச நிதி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸு ஆகிய துறைகளில் ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் மிக்கவர். அமெரிக்காவின் முக்கியமான பொருளாதார சிந்தனையாளர்களில் ஒருவராக கருதப்படுபவர். தடையற்ற வர்த்தகம், உலகமயமாக்கல் கொள்கைகளை ஆதரிப்பவர். கடந்த 2000 இருந்து நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் எழுதி வருகிறார். நம்மளுக்கு குடியரசான பிறகுதான் பிறந்திருக்கிறார். பொருளாதாரம் குறித்து 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாமல். சிக்கலான பொருளாதார கோட்பாடுகளை கூட அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் எழுதக்கூடியவர். வருவாய் நிர்வாகம், ரெவென்யூ எக்ஸிக்யூஷன், வரி விதிப்பு, டேக்ஸ் லெவி, சர்வதேச பொருளாதாரம், இன்டர்நேஷ்னல் எக்கானமி உள்ளிட்ட பொருளாதார பிரச்சனைகள் குறித்து எழுதியிருக்கிறார். பாட புத்தகங்கள் தவிர அமெரிக்காவின் புதிய பொருளாதார கொள்கைகளால் அதிகரித்து வந்த வருவாய் ஏற்றத்தாழ்வுகள் குறித்தும் பல புத்தகங்களை எழுதினார். தான் பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகளை தி கிரேட் அன்ரிவீலிங் என்ற பெயரில் தொகுத்து 2003 வெளியிட்டார். 2010 ஹெட் ஹிம் டு தி க்ரீக் என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் நடித்தார். ஆடம் சுமித் விருது, காலம்னிஸ்ட் ஆஃப் இயர், அதாவது காலம்னா பத்தி எழுதுகிறவங்க. பத்தினா ஒரு பத்திரிகையோட நடுப்பக்கத்தில் அந்த பத்திரிகையின் கருத்து பேழை பக்கம்னு சொல்லுவாங்க. ஒபினியன் மற்றும் எடிட்டோரியல் காலம். அதில் ஒரு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒரு காலம் எழுதுவாங்க. அல்லது அந்த பகுதியில் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு பகுதியில் அவங்க கட்டுரை எழுதுவாங்க. இதுக்கு பேர் தான் காலம்னிஸ்ட் அப்படின்வாங்க. பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் வழங்கி இருக்கிறது. 2000 இருந்து பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் பன்னாட்டியல் பேராசிரியராக பணியாற்றினார். புது வணிக தோற்றம், நியூ ட்ரேடு தியரி, புதிய பொருளாதார புவியியல், நியூ எக்கானமிக் ஜியாகிரபி துறைகளில் இவரது பங்களிப்பை கௌரவித்து 2008 பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு, நோபல் மெமோரியல் பிரைஸ் இன் எக்கானமிக் சயின்ஸ் வழங்கப்பட்டது. பால் ராபின் கிரக்மேன் அமெரிக்க பொருளாதார நிபுணர். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கல்வி நிறுவனத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சர்வதேச பொருளாதார அமைப்பில் உறுப்பினராக உள்ளார். அமெரிக்க தேசிய பொருளாதார ஆய்வு நிறுவனத்திலும் 1979 முதல் இணை ஆராய்ச்சியாளராகவும் இருந்து வருகிறார் அப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது உயிரோடு இருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். பால் ராபின் கிரக்மேன் அமெரிக்க பொருளாதார நிபுணர். முக்கியமான ஒரு பொருளாதாரத்தை சேர்ந்த ஒரு நிபுணர். இலக்கியம் நம்மளுக்கு பிடிக்கும், என்னென்னவோ துறைகள்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். அதை தாண்டி என்னையை பொறுத்தளவு பொருளாதாரம் அப்படின்னா, அந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவு, பொருளாதார பிரச்சனையை பொறுத்தளவு, பொருளாதார நிதி நெருக்கடி, எக்கானமிக் கிரைசிஸ், ஃபினான்ஷியல் நிதி நெருக்கடி, அதாவது நிதி நெருக்கடி அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ், மணி கிரைசிஸ் அப்படின்னா
பண நெருக்கடி. பொருளாதார நிதி நெருக்கடி என்பது ஒரு நாடு இருப்பது. பண நெருக்கடி இருப்பது என்பது ஒரு மனிதன் இருப்பது. நிதி நெருக்கடி என்பது ஒரு குறிப்பிட்ட அமைப்பு அல்லது ஒரு குடும்பம் கூட, ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனமோ இல்லை ஒரு கம்பெனியோ இருந்தால் அதுக்கு பேர் நிதி நெருக்கடி. என்னுடைய புரிதல். நன்றி, வணக்கம்.